தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். பார்வதிபதையே மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாதர் அனந்த கோடி நமஸ்காரங்கள். இந்த மாதம் என்னன்னா ஆடி மாதம். ஆடி மாதம்னாலே அம்பாளுக்கு மிக 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 சிறப்பு. அப்படிப்பட்ட இந்த ஆடி மாதத்துல வருகிற 28/7/2026 மிக சிறப்பான நாள். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடி செவ்வாய். அதோட மிக சிறப்பு என்னன்னா அதுல பௌர்ணமி வந்திருக்கு. இந்த ஆடி பௌர்ணமினாலே யாரும் விடக்கூடாது. என்னன்னு கேட்கிறீங்களா? அம்பாள் பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய நாள் ஆடி மாதத்துல ஆடி பௌர்ணமி. ஆடும் மயிலாய் உருவெடுத்து மயிலாய் உருவெடுத்து அன்று இறைவன் திருத்தால் நாடி அச்சித்த நாயகியாய் அம்மா நாமங்களை பாடி உருகி பரவசமாங்க அப்பாங்கேருள்வாய் காடனவேசூர் என்மயிலாபுரி கற்பகமே. மிக சிறப்பான ஒரு நாள். எல்லா அம்பாள் கோயிலும் மிக சிறப்பா இருக்கும். ஆனா அந்த திருக்கடையூருக்கு போகணும். ஆடி பௌர்ணமியில என்ன விசேஷம் பார்க்கிறீங்களா? அம்பாள் பிரத்யட்சமாக அனுகிரகம் பண்ணக்கூடிய பெரிய ஸ்தலம் திருக்கடையூர் அபிராமி. தனம் தரு கல்வி தரு ஒரு நாளு தளர்வரிய மனம் தரு. அங்க போனா மனசே தளராது, உறுதுணையா இருக்கும். அம்பாள் அள்ளி அள்ளி கொடுப்பாள். அபிராமர் பட்டர் மாதிரி ஒரு பக்தர் அம்பாள்கிட்ட இனிமே கிடையாது, வரவும் போறதில்லை. அம்பாள் அப்படியே சொந்த பொண்ணு மாதிரி கூப்பிடுவார். ஒரு நேரத்துல அவ அம்மா மாதிரி கூப்பிடுவார். ஒரு நேரத்துல அவாவது பாட்டி மாதிரி கூப்பிடுவார். நம்மளும் கூப்பிடலாம் சுவாமிகிட்ட, ஒன்னும் தப்பே கிடையாது. கூப்பிட்டு பாருங்களேன். கற்பகமே கடைக்கல் பாராய். இந்த மயிலாப்பூர்ல இருக்கிற பக்தர்கள் சென்னையில பார்த்தீங்கன்னா கற்பகத்தை அப்படியே உருகுவாங்க. பெரிய ஸ்தலம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பக்தர் கற்பகத்தை வாடியிலே கூப்பிடுறார். அவ்வளோ ஒரு பக்தி. அபிராமர் பட்டர் அப்படி ஒரு பக்தர். கண்ணை மூடினா அம்பாள், தன் கண்ணை திறந்தால் அம்பாள். அப்படி ஒரு பக்தி. ஆனா எப்படிப்பட்ட அடியாரா இருந்தாலும் கஷ்டம் இருக்கும். இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்றோம்னா, ஏதான ஆத்துல ஒரு கஷ்டம் அப்படின்னா சுவாமிகிட்ட உடனே ப்ரே பண்றா. கொடுக்கலன்னா அந்த சாமிக்கு 10 நாள் வழக்கறியாத ஆத்துல சாப்பாடு கிடையாது, ஒன்னும் கிடையாது, கோவிலுக்கு போக மாட்டான். அதே சுவாமி டபுளா கொடுத்துட்டாருன்னா 10 கோவில் எக்ஸ்ட்ரா போவான். ஏன்? அபிராமர் பட்டர் அப்படி இல்லையே. அதனால்தான் அந்த ஆடி பௌர்ணமியை பத்தி சொல்றேன். ஆடி பௌர்ணமி அபிராமி தரிசனம் பண்ணணும். போயிட்டு வாங்கோ. ஆடி பௌர்ணமியில கல்யாணம் வேகமா நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், அம்பால நின்னு பார்க்கலாம். அவர் பௌர்ணமியை ரொம்ப ரசிச்சவர். அம்பாலும் பௌர்ணமியும் வச்சா பௌர்ணமி தோத்துடும். அந்த அளவுக்கு அம்பாள் அழகா இருப்பான். அப்படி ரசிச்சவர். சுவாமியினால திருக்கடையூர்லாம் போக முடியாது. நான் என்ன பண்றது? உங்க ஊர்ல இருக்க கோவில் இருக்க அம்பால போய் பாருங்க. அம்பால தரிசனம் பண்ணுங்க. ஆடி பௌர்ணமி அருமையான நாள், கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய நாள். என்ன சொல்றார் அபிராம பட்டர்? பெரிய வரத்தை கேட்டார் தெரியுமா? சகல செல்வங்களு தரும் சிவகிரிராஜதனையை அம்மா அம்மா நின்னை சத்தியமாய் உள்ளத்தில் துதிக்கு அன்பருக்கு அம்மா நீ மனம் இறங்கி தனம் தானியம் அறிவு புகழ். ஏங்க எல்லாரும் 16 செல்வங்களை கேட்டிருக்காருங்க. அம்மானு கூப்பிடுறார். மனம் இறங்கி ஒரு பக்தனுக்கு என்ன கொடுக்கணுமா என்ன கேட்பான் பூலோகத்துல? சன்னியாசி முனிவர்கள் சித்தர்களை தவிர வேற எவனும் பக்தியை தவிர எல்லாம் கெட்டுவான்.
16 செல்வங்களை கொடுன்னு ஒரு சன்னியாசி சொல்றான் ஒரு மனுஷனுக்கு. முதல்ல என்ன சொன்னார்? தனம், தானியம், அறிவு, புகழ். தனத்தை கொடுன்னார் முதல்ல, அவனுக்கு காசுதான் வேணும். அடுத்தது தானியத்தை கொடுனார், சாப்பிட்டு ஆத்துல உட்காந்துக்கலாம். அறிவை கொடுனார், ஏதோ டிவி பார்த்துட்டு இருப்பான், செல்ல பார்த்துட்டு இருப்பான். எல்லாத்தையும் அந்த கலியுகத்துக்கு தகுந்தாப்புல கொடுக்க சொல்லிட்டு நம்ம போக மாதிரி. ஆனா என்ன தெரியுமா கேட்கணும் அம்பாள்கிட்ட? அபிராமரப்பட்டரை விட்டு பக்திக்கு மேல பக்தியா கேட்கணும். எல்லாரும் ஆத்துல பூஜை பண்ணுவா. சில பேர் 4 பேராத்துக்கு தெரியற மாதிரி பூஜை பண்ணுவா. இல்ல மைக்ல அலௌன்ஸ் பண்ற மாதிரி, இன்னைக்கு எங்க ஆத்துல இந்த பூஜை பண்ண, எங்க ஆத்துல வந்தா, இன்னைக்கு இந்த அம்பாளுக்கு பூஜை பண்ண அப்படின்னு சில பேர் சொல்வா. சில பேர் பூஜை பண்றதே தெரியாது. சில பேர் மானசீக பூஜை, சில பேராத்துல ஒண்ணுமே இருக்காது. அம்பாளை அவ வழிபடுவா. இந்த பூஜையில பலவிதமான பூஜைகள் இருந்தாலும் உள்ளன்போட அம்பாளை கூப்பிடணும். யார் கூப்பிடணும்? பொம்மநாட்டி பூஜை பண்ணாதான் மகாபலன். ஆடி மாசத்துல ஆத்துல போயிட்டு ஆத்துக்கார உட்கார வச்சுட்டு, நான் படிக்கிறேன், நீங்க பூஜை பண்ணுங்க, இல்ல நீங்க படிங்கோ, நான் பூஜை பண்ண, அதெல்லாம் வேணாம். நீங்களே மானசீகமா அம்பாளை கூப்பிடுங்க, உங்க கையால அம்பாளுக்கு பூஜை பண்ணுங்க. என்ன சொல்றா லலிதா சகஸ்நாமத்துல? அம்பாள் பொம்மநாட்டிகள் பூஜை பண்ண அவ்வளோ மனம் குளிர்வாளாம். சுவாசினியர்ச்சன பிரீதா ஜனமஹா. பொம்மநாட்டிகள் பூஜை பண்ண அவ்வளோ சந்தோஷம் அவளுக்கு. அப்படி ஒரு பாக்கியம். தட்சிணாயனத்திலே முதலா வரக்கூடிய ஆடி பௌர்ணமி நல்லா தெரிஞ்சுக்கணும். மற்ற பௌர்ணமியில அப்புறம், ஆடி பௌர்ணமியில அம்பாளை வரம் வர வேண்டும். வாங்கோ சுத்துங்க அம்பாளை. அம்பாளுக்கு என்ன பிடிக்கும்? இந்த ஆடி பௌர்ணமி என்ன பண்ணா மிக சிறப்பு? சார் உங்க பொண்ணுக்கு என்ன சார் தோஷம் இருக்கு? கல்யாணம் ஆகலன்னு எவ்வளோ வருத்தப்பட்டு என்கிட்ட பேசுறா. பசங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு கேட்கிறான். 55 வயசாகுது, அவர் எனக்கு போன் பண்ணி இன்னும் கல்யாணம் ஆகலன்னு கேட்கிறார். கலியுகத்துல எப்படி எல்லாம் ஒரு கவலை அப்படின்னா, முதல்ல கல்யாணம் ஆகலைங்கிற கவலை, அடுத்தது குழந்தை பாக்கியம், அடுத்தது வீடு அந்தரங்கமா நிக்குது, கட்ட முடியல. ஒருத்தருக்கு பூமி பாக்கியமே இல்லை. ஃபாரின்ல போய் படிக்கணும் பாக்குறான், அவனுக்கு படிப்புக்கு அந்த பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது. சில பேர் ஃபாரின்லயே கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுறான், அது அமைய மாட்டேங்குது. இந்த மனுஷனா இந்த பூலோகத்துல எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கு. ராஜா கூட கஷ்டம் இருக்கு, அவனை தொந்தரவு பண்றது 10 பேர் இருக்கான். நாட்டை ஆள்ற ராஜாவுக்கும் தொந்தரவு இருக்கு, அந்த ராஜாவுக்கு கீழே வேலை செய்யற மந்திரிகளுக்கும் தொந்தரவு இருக்கு. ராஜாவை பார்த்தா பயம். இப்படி ஒரு லிங்க்குக்கு லிங்க் பார்த்தா எல்லாம் பயம் இருக்கும். குருவை பார்த்தா சிஷ்யனுக்கு பயம், சிஷ்யனை பார்த்தா குருக்கு பயம். இந்த காலத்துல இது கலியுகம். அப்படிப்பட்ட இந்த கலியுகத்துல எல்லாம் வேணும் அப்படின்னா ஒரே ஒரு நாள் சார். இந்த ஒரு நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆடி பௌர்ணமி அபிராமப்பட்டருக்கு மகா அனுகிரகம். அங்க நமக்கு கொடுக்க மாட்டாளா அம்பாள்? அம்பாள் என்ன சொல்றா? அடியேனுக்கு தான் சொல்லலாம். அம்மா நின்னை சத்தியமாய் உள்ளத்தில், அபிராமப்பட்டர் அந்த வார்த்தையை எழுதினார். அம்மா நின்னை சத்தியமாய் உள்ளத்தில் துதிக்கும் அன்பருக்கு மனம் இறங்கி. நான் பூஜை பண்ணிட்டேன்னு சொல்றதுனா அம்பாள் மனம் இறங்க மாட்டா. மனசு உள் அன்போட கேட்கணும். என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல, அபிராமப்பட்டர் பாடினாரே, எனக்கு குடேண்டி கூப்பிடுங்க, அம்பாள் கொடுப்பா. அபிராமப்பட்டர் பாடி அந்த அபிராமியை, சாமி இந்த காலத்துல அபிராமி போட்டோ இல்ல, நான் என்ன பண்றது? தீபத்துல கூப்பிடுங்க அம்பாளை. பஞ்சமுக தீபம் ஏத்தி தாம்பாளத்துல அக்ஷதெல்லாம் போட்டு அம்பாளுக்கு நல்ல ஒரு அலங்காரத்தை பண்ணி, எப்படி வரலட்சுமி விதத்துல அலங்காரம் பண்றோமோ அம்பாளுக்கு நிறைய பாவாடெல்லாம் கட்டி நல்ல புஷ்பம் எல்லாம் போட்டு அபிராமி அந்தாதிய பாடுமுல. சுவாமி எனக்கு எந்த பூஜையும் தெரியாது, அபிராமி அந்தாதி தமிழ்ல இருக்கு, அன்னைக்கு ஒரு நாள் பாடுங்கோ. கலகல கலகல கலகலன்னு கொட்டுவா அம்பாள். என்ன என்ன வேணும்? 16 செல்வங்கள். பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடும், குழந்தை பிறந்துடும், பையன் வேலைக்கு போயிடுவான், ஃபாரின் போயிடுவான், ஆத்துல வீடு கட்டிடுவேன், அனைத்து விதமான செல்வங்களை அள்ளி கொடுப்பாள் அபிராமி. இந்த ஆடி பௌர்ணமி என்ன ஸ்பெஷல்? ஆடி மாசத்துல அம்பாள் பிறந்தாள். எப்படி பிறந்தாள்? குழந்தை ரூபம். அந்த குழந்தை என்ன பண்ணும்? யார் கூப்பிட்டாலும் தாவி வரும். அதேதான் அம்பாள். நீங்க இந்த ஆடி மாசத்துல வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை விடாம, ஞாயிற்றுக்கிழமை விடாம அம்பாளை உருகி 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 கூப்பிட்டேன்னா அடுத்த ஆடி வெள்ளிக்குள்ள, அடுத்த ஆடி மாசத்துக்குள்ள உங்க ஆத்துல நீங்க என்ன நினைச்சேலோ
அதை நடத்தி கொடுப்பால். உறுதியா சொல்லுவேனா. ஆனா நீங்க பக்தியா பண்ணணும். என்ன வேணா பண்ணுங்க. ஆத்துல ஒரு விளக்கேத்தி வச்சு பூஜை பண்ணுங்க, அபிராமி அந்தாதியை சொல்லுங்க, உங்களுக்கு என்ன ஸ்லோகம் தெரியுமா செய்யுங்க, லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுங்க, இல்ல அர்ச்சனை பண்ணுங்க, அம்பாள் அபிராமியை கூப்பிடுங்க. அபிராமியை கூப்பிட்டா ஓடி வருவா. அபிராமி ரொம்ப பிரியமா காது கொடுத்து கேட்டு உட்கார்ந்த ஒரே ஆள் அபிராமப்பட்ட தான். கழுவியா வாடினா கழுவியா உட்காந்துப்பா, குமரியா வாடினா குமரியா உட்காந்துருப்பா. இவர் பேசிட்டு இருப்பார் அவளோட, அம்பாளோட. ஆனா அது அம்பாள் அவருக்கு தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு பேசுவார். அப்படி ஒரு மகா பராக்கிரமானவர். ஏன் இத சொல்ல வர அப்படின்னா, மகா பெரிவா இருக்கா பார்த்தீங்களா, காமாட்சி எப்படி தரிசனம் பண்ணான்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? எனக்கே தெரியாது. ஆனா குருநாதருடைய அனுகிரகம் கேள்விப்பட்டிருக்கோம். காமாட்சி விட மாட்டார் அவர். காமாட்சிம்பர். காஞ்சிபுரம் காமாட்சியை தரிசனம் பண்ணணும் வாழ்நாள்ல. ஞான மார்க்கம், புத்தி தெரியும். கெட்ட புத்தி எல்லாம் போயிடும், நல்ல புத்தி வந்துடும். சில பேர் சொல்லுவா, சார் எங்க ஆத்துக்காரர் சரியில்லை, எங்க ஆத்துல பசங்க எல்லாம் சரியில்லை, எல்லாம் தெருதலையா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. ஒண்ணுமே நீங்க பண்ண வேணாம். ஒரு ஹோமம் பண்ண வேணாம், பரிகாரம் பண்ண வேணாம். நேர காஞ்சி காமாட்சி சன்னதிக்கு போங்க. ஆடி பௌர்ணமியில எந்த கோவில் உங்களுக்கு எங்க அம்பாள் இருக்காளோ, எந்த அம்பாலான பரவாயில்ல, நின்னு உருகி கேளுங்க. அடுத்தது, இந்த ஆடி பௌர்ணமியில அம்பாளுக்கு விசேஷமா அபிஷேகம் பண்ணணும். கோவில் எல்லாம் அபிஷேகம் புக் பண்ணுங்க. துர்க்கையா இருந்தாலும் பரவாயில்ல. சார் எங்க ஊர்ல மாரியம்மன் இருக்கு, பண்ணுங்க. எங்க ஊர்ல மீனாட்சி, எங்க ஊர்ல சௌந்தரி, எங்க ஊர்ல மங்களாம்பிகை, இப்படி வடநாயகி, எவ்வளவு அம்பாள் இருக்காளோ, கோமதி, நிறைய ஊர்ல அம்பாள் இருப்பா. சிவாலயத்துல பெரிய பெரிய அம்பாள்லாம் இருப்பா. அங்க போய் அபிஷேகத்தை புக் பண்ணுங்க, அபிஷேகம் பண்ணுங்க. காலையில அம்பாளுக்கு நிறைய பேர் சேர்ந்துங்க. பொம்நாட்டிகள் எல்லாம், மாமி நீங்க 100 ரூபா கொடுங்க, நீங்க 50 ரூபா கொடுங்க, நீங்க 10 ரூபா கொடுங்க. நீங்க இண்டிவிஜுவலா பண்ணாதீங்க, 10 பேரை கலெக்ட் பண்ணி குருக்கிட்ட போய் கொடுங்க, புக் பண்ணுங்க. எப்படி இருப்பேர் பாருங்க. உங்களால 10,000 பேர் இல்ல, கோடி மக்கள் நல்லா இருப்பாங்க. ராஜா நல்லா இருந்தால் நாடு நன்றாக இருக்கும். அதே போல நம்மளுடைய ஒருவர் பக்தி மட்டும் இல்ல, 10 பேர் பக்தி அங்கு போனால் அம்பாள் ஆனந்த ரூபிணியாக இருப்பார். மங்கள ரூபிணி மதிய நிஜூலினி மங்களவாடிகளே, சங்கட தீத்திர சடுதியில் வந்திரும் கற்பகாமினியே அப்படின்னு அம்பாளை பாடுறாரு இல்லையா. அம்பாள் எப்படிலாம் வரணுமோ அப்படிலாம் வருவா. அதனால ஆடி பௌர்ணமி வருகிற 28/7/2026 செவ்வாய்க்கிழமை நிச்சயம் நான் சொல்றேன், கை நழுவ விடாதீங்க. பாப்பாக்கு கல்யாணம் ஆயிடும், பையனுக்கு கல்யாணம் ஆகும், ஃபாரின் போவான், மெடிக்கல் செலவு கம்மியாகும். மெடிக்கல் செலவுலாம் கம்மியாயிடும், ஆத்துல வருமானம் பெருகும், சாப்பாடு நல்லா சாப்பிடுவேன், சுகர் வியாதி இறங்கும் முதல்ல. அப்புறம் எல்லா வியாதி பயமும் போகும், யம பயம் போகும். என்ன ஊர் அது? முடிஞ்சா அபிராமி போய் நேர பாருங்க. இந்த ஆடி மாசத்துல என்னைக்கோ ஒரு நாளான்னு பார்த்துட்டு வாங்க. இந்த ஆடி செவ்வாயில பௌர்ணமி வருது, 2 சேர்ந்து வந்திருக்கு. அடுத்த வருஷம் யாருக்கமோட வரலாம். ஆனால் இந்த வாட்டி ஆடி பௌர்ணமி அழகாக செவ்வாய்க்கிழமை வந்திருக்கு. அம்பாளுக்கு அப்படியே குளிர் அபிஷேகம் பண்ணுங்க. லலிதா சகஸ்ரநாமம் புடவை வாங்கி, புது புடவை வாங்கி கட்டுங்க அம்பாளுக்கு. லலிதா சகஸ்ரநாமம் அர்ச்சனை பண்ணுங்க. அபிராமி அந்தாதிய பாடுங்க கோவில்ல. அம்பாள் அப்படியே அங்க கற்பகமா இருக்கிறவ அபிராமியா மாறிடுவா. நீங்க வேணா போய் பாருங்களேன், அவ்வளவு அழகா இருப்பா. அம்பாளை ரசிக்கணும். அந்த புடவை கட்டிருப்பா பாருங்க மனுஷாரெல்லாம், அம்பாள் அப்படியே பிரத்யட்சமா நடந்து வரா மாதிரியே இருக்கும். நம்ம பார்த்து மாமி நம்ம மனுஷார் கட்டிட்டு அங்க நடந்து வரான்னு வச்சுக்கோ, அப்படியே பார்த்தீங்கன்னா அம்பாலும் சேர்ந்து நடந்து வராம இருக்கும். அந்த அளவுக்கு அலங்காரம்னா அப்படி பண்ணி வச்சிருப்பா, திவ்யமா இருக்கும். அம்பாளை விடாதீங்க. ஆடி பௌர்ணமி எல்லாருக்கும் ஒரு பெரிய வரம் தரப்போறாள் அம்பாள். தாராளமாக போய் கேளுங்கள். கேட்டால் கண்டிப்பாக கொடுக்கப்படக்கூடியவள் என் அபிராமி அம்பாள். எங்க அம்மாட்ட போய் கேளுங்க, அவ கண்டிப்பா கொடுப்பா. எங்க ஐயா அபிராமப்பட்டர் உருகி பாடினார், கூப்பிட்டு பாடினார். கேட்டு ஆனந்தமா திகச்சு போனா எங்க அம்பாள். என்னடா வேணும்னு கேட்டா ஒண்ணுமே கேட்கலையே அபிராமப்பட்டர். நம்ம இப்ப எல்லாம் நமக்கு வேணும், அதனால நம்ம போய் கேட்போம். கலியுகத்துல என்ன கேட்கணுமோ எல்லாத்தையும் கேட்டுண்டு ஆனந்த கோலாகலமாக நல்வாழ்வை பெறுவோம்.
அதனால எல்லாரும் ஆடி பௌர்ணமி வருகிற ஆடி செவ்வாய் 28/7/2026 செவ்வாய்க்கிழமை அமோகமான நாள். விடாம அம்பாளை பிரார்த்தனை பண்ணி எல்லா வெற்றியும் அடையுங்கள். ஜெய் ஆதிபரா சக்தி மாதாஜி ஜெய்.